கல்கி 2898. இப்போ அந்த படம் பார்த்தேன். அந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா என்னடா சொல்கிறது, என்னடா பண்ணி வச்சுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து வார்த்தையே வந்து அதுதான் வருது. இப்படி ஒரு படம் இவ்வளோ நல்லா வந்து இந்தியாவில் அதுவும் ஒரு ரீஜனல் லாங்குவேஜில் எடுக்க முடியுமா அப்படின்றது பெரிய ஒரு ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம். படத்துடைய ட்ரெய்லர் பார்த்தபோது நான் வந்து கிண்டலாக தான் சொன்னேன், 600 கோடி ரூபாய் என்னடா பண்ணீங்க, 600 கோடி ரூபாய் வந்து ஒரு 10,000 குடும்பத்துக்கு கொடுத்துருக்கலாம், இல்லை ஒரு 1,00,000 குடும்பத்துக்கு கொடுத்துருக்கலாமே அப்படின்ற மாதிரிலாம் சொன்னேன். ஆனால் வந்து அதெல்லாம் வந்து வேஸ்ட்டுன்றதை ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இப்படி ஒரு விஎஃப்எக்ஸ், இப்படி ஒரு ஸ்டார் காஸ்ட்டு, இப்படி ஒரு பில்டப்பு அப்படின்றது வந்து இந்த படம் வந்து ஆஸ்கர் நாமினேஷன் ஆகிற லெவலுக்கு இந்த படத்தில் வந்து சரக்கு இருக்குது. அதாவது மகாபாரதத்துலேருந்து கனெக்ட் பண்ணி, அங்கேருந்து கதையை இது பண்ணி, கலியுகத்தை கனெக்ட் பண்ணி, கலியுகத்தில் வந்து சொர்க்கம் அப்படின்றது வந்து இப்போ நம்ம இருக்கிற இந்த சாதாரண இடம்லாம் தான் வந்து சொர்க்கன்ற மாதிரியும் அந்த லெவலுக்கு வந்து யோசித்து ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று எழுதி அதில் வந்து வில்லன் வரான்,